ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படின்றத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம், தினசரி ராசி பலன்களை. ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும். நமது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி சுட சுட நமது ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கும் நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை, மாச கடைசிங்க. இன்னைக்கு தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் தை மாதம் 17ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதியும் செவ்வாயும் இடமாற்றம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 8 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு வெவ்வேறு வகையில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது மனதை உறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சில கவலைகளுக்கு நல்ல அருமருந்தாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களை சுற்றி நடக்குங்க. பதவிகள் தேடி வரும். உங்களது அலுவலக பணிகளில் உத்தியோகத்தில் இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சில பேருக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல பதவி உயர்வுகள் கிடைத்து அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற்று சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். கௌரவமாக சில பதவிகளை கூட நீங்கள் சில இயக்கத்தில் நீங்கள் பெற முடியுங்க. நீங்கள் உத்தியோகத்தில் பதவிகள் பெறுறீங்களோ இல்லையோ, சில கௌரவமான இயக்கத்தில் நீங்கள் ஏதாவது மெம்பராக இருந்தீங்கன்னா இப்போ உங்களை நம்பி தலைமை பொறுப்பை தரக்கூடிய வாய்ப்பில் நீங்க பெறுவீங்க. எனவே சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மாற்று இனத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையான தருணங்கள் எல்லாம் சேரக்கூடிய பெருமை மிக்க கெத்தான ஒரு நாள்ங்க. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க. சாமர்த்தியமா பேசி நாசுக்கா பேசி உங்க காரியங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விவேகமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுகிறது. எனவே சாமர்த்தியமான பேச்சை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் அது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றித்தர உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுக்கு காதினிக்கக்கூடிய வகையில நல்ல செய்திகளும் இன்றைய தினம் சேருங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். சுய தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தன லாபம் மிகுந்த நாளாகவே அமைகிறதுங்க. அதனால தொழில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும். அற்புதமான நல்ல நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான வகையில நீங்க இன்றைய தினம் சில பதவிகளை வகிப்பீங்க. இப்பொழுது நல்ல செய்திகள் சேரும். பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில புண்ணியமான காரியங்கள்ல நீங்க ஈடுபாடு செய்யணுங்கிற ஆர்வத்தோடு நீங்க செயல்படுவீங்க. அந்த ஈடுபாடு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை நல்ல நிம்மதியை கொண்டு தருங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளை இன்னைக்கு நீங்க தாராளமா செய்யலாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. வெற்றிகரமான நல்ல நாள்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்க வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடத்தணும்னா கூட இப்போ நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுடைய சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க. அது ரொம்ப அவசியம். நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வரனாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் நீங்களே எதிர்பார்க்காத சில உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான உதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த எதிர்பாராத உதவி மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த தினம் உங்களுடைய நிதி நிலைமை சூப்பராக இருக்குங்க. நிதி நிலைமையில கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கைக்கு வருங்க. அதனால பல பிரச்சனைகள் நீங்க சால்வ் பண்ணிக்க முடியுங்க. இந்த தினம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் சேருங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்கள் நண்பர்கள் மூலமாக சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஆதரவையும் நல்ல ஒத்துழைப்பையும் பரிபூர்ணமாக தரதை காத்திருப்பதனால கண்டிப்பாக நீங்க மற்ற உதவிகளை ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. அதன் மூலமாக உங்க காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஆனந்தமான பரவச நிலையை நீங்க காதல் வாழ்க்கையில் நீங்க பெற முடியுங்க. இருந்தாலும் உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டியான ஒரு விஷயமாக அமையும். காதல் உறவுகளை வெளிப்படுத்த உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு நீங்க மறந்தும் கூட செய்யக்கூடாதுங்க. அலுவலக பணிகளுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. மேலும் உங்க சீனியர்களுடைய மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு நேர்மையாக நடந்து கொண்டு சிறப்பாக இன்னும் பல வெற்றிகளை பெறுவதற்கான ஊக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க.
உங்க மனசுல எந்த சூழலிலும் பொறாமையை யார் மேலேயும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. பொறாமை குணத்தை விட்டொழித்து நீங்கள் இன்றைய தினத்தை வந்து சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா பொறாமை குணம் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த விதமான நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க மனசு சோகமாகவும் மன அழுத்தமாகவும் தாங்க இருக்கும். அதனால அந்த குணத்தை வந்து விட்டொழிங்க, பொறாமைப்படாதீங்க யாரை பார்த்து. இன்றைய தினம் நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பொறாமை காரணமாக தான் இருக்கும். அதனால அதை விட்டொழித்திட்டீங்கன்னா அந்த காயம் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்க தப்பித்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மகிழ்ச்சியான தருணங்களை மற்றவங்க கூட ஆனந்தத்தை வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அதன் மூலமாக பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியுங்க. சந்தோஷத்தை இன்னும் கூட்டிக் கொள்ள முடியும். நிதி பற்றாக்குறையை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க உங்க பட்ஜெட்டை மீறாம செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெரும்பாலான நேரம் நீங்க வீட்டு வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இன்றைய தினம் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போலாங்க, அல்லது இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்னும் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகுதுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக தித்திப்பாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் வந்த நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் நிறைய நீங்க செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. அதனால மங்கள ஓசை உங்க வீட்டில் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை இப்போ நீங்க தயங்காம செய்யுங்க. மேலும் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதற்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு அமைந்துள்ளது. பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க மனமகிழ்ச்சி அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அப்போ உங்க வாழ்க்கை முறையே வந்து மாறுங்க. அதன் பிரகாரம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்குங்கிறதுனால தேவையான உதவிகளை நீங்கள் தயங்காமல் மற்றவங்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். மாற்றங்கள் நிறைந்த நாள், உதவிகள் அதிகமாகும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பண வரவுகள் மேம்படும். சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால விவேகமாக செயல்பட்டு வெற்றிகளை நீங்க அதிகமாக பெற முடியுங்க. வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.